தங்கிய முழங்கு என்கிற பாவேந்தரின் வரிகளோடு இந்த விடுதலை நாள் பவள விழா நிகழ்வை தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிற முனைவர் தமிழ்மலராளர் அவர்களையும் சற்று முன்பு வந்து சென்றுவிட்ட எழுத்தாளர் எழிலரசு அவர்களையும் நிகழ்வில் தெய்வம் ஊர்வலமும் பரப்பணமும் நீரை தெய்வம் பயிலும் நீர் பகை மட்டுமே காக்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் வெயிலிக்கும் ரவி நதி பின்னி மேகம் மேலும் இங்கே கலக்கலமாய் தோற்றம் கொண்டே இயற்கின்ற ஜடம் பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகொள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்பார் மகாத்மா. இங்கே ஏறக்குறைய ஒரு 15 பேர் அமர்ந்து அந்த கண்ணாடிக்கு வெளியே இப்போது சிங்கார சுகுமாரன் அவர்கள் அந்த தேனில் பிடித்துக் கொண்டிருப்பதாக அந்த இடத்துல ஒரு பெஞ்ச், அந்த எத்தனை காத்திரமான நிகழ்ச்சி நடந்தாலும் யார் பேசிக் கொண்டிருந்தாலும் எங்களோடெல்லாம் ஒன்றாகவே இருப்பதான ஒரு மனோபாவத்தோடு நிகழ்ச்சி யாரோடும் இல்லாதவாறு அந்த நீல நெஞ்சிலேயே எப்போதும் அமர்ந்திருக்கும் கவியவர்களை இப்போது நினைத்து பார்க்கிறேன். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை தொடர்வதற்கு முன்னால் கவியவர்களையும் நம்மோடு உடனிருந்து கடந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் இடைவெளியில் மரணம் எய்திய அத்துணை தோழமைகளையும் நினைவு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கே வந்தவுடன் நூலகர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது ரொம்ப கால இடைவெளி அதிகமாக ஆகிவிட்டது. இங்கே நிகழ்வுகள் அண்மையிலே நடக்கவில்லை என்கிற இந்த செய்தியை சொன்னார். அதற்கு கொரோனா ஒரு முக்கியமான காலம். கொரோனா காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகளையும் அரங்க நிகழ்வுகளை நடத்த முடியாதவர்களாக நாம் சொன்னோம். அதற்கு பின்னாலும் ஆங்காங்கே நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டாலும் கபிலர் தெரு நூலக வாசகர் வட்டம் சார்பாக இன்றைக்கு ஒரு புத்தெழுச்சியோடு இந்த விழா நடப்பது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெளியே பேசிக் கொண்டிருந்த போது நண்பர் விமோஷி அவர்கள் போட்டிருக்கிறார். கபிலர் தெரு நூலக வாசகர் வட்டம் சார்பாக எத்தனை காத்திரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தியிருக்கிறோம். எவ்வளவு நண்பர்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த காலத்தை மீண்டும் கொண்டுவதற்கான ஒரு தொடக்கமாக இன்றைக்கு அமைந்தால் நன்றாக இருக்கும் என்கிற அவருடைய அவாவை இங்கே குறிப்பிட்டார். நண்பர்களே, விடுதலை பவள விழா என்று பார்க்கிற போது ஒரு தேசத்தின் விடுதலை என்பது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் மாற்றம் என்பதை நாம் அறிவோம். இந்த விடுதலையினுடைய தொடர்ச்சியாக 1947 இன்றைக்கு 75 ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழலிலே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெள்ளி விழா 1972. அப்ப நான் வந்து பள்ளி குழந்தையை படித்துக் கொண்டிருந்தேன். அப்ப வந்து 8வது 9வது அப்படி படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நினைவு இருக்கிறது எங்க கிராமத்துல. இப்போதெல்லாம் கிராமங்களிலே அப்படி ஒரு சுதந்திர கொண்டாட்டங்கள் அந்த மாதிரி நடக்குதா என்பது எனக்கு தெரியவில்லை. நகரங்களிலே நிச்சயமாக நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. எங்கள் பள்ளிக்கூடத்தில இருந்து வரிசையா வகுப்பு வாரியாக ஒரு சின்ன குச்சியில பேப்பர் கொடி அதை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பதாகை அல்லது ஒரு தலைவரோட படம், அந்த தலைவரோட படத்தை பிடிக்கிறவங்க லீடர், மற்றவங்க எல்லாம் கொடி பிடிக்கிறது. நம்மெல்லாம் வந்து இவ்வளவு வயசுல இருந்தே குரல் நமக்கு குறைவா இல்லை, நல்ல நல்ல குரல். இதே குரல் வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் பாக்குறான் மனைவியில, நீங்க எத்தனை தானே? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச எவ்வளவு ஆள் மாறினானே, அவன் குரல் மாறவே இல்லை அப்படின்னு இருக்கு. பள்ளியிலே இதே குரல் தான் என்பதை அப்ப நாம பாலகங்காதரே, தாத்தாபாய் நவரோஜிக்கே, மகாத்மா காந்திஜிக்கே, ஜவஹர்லால் நேருக்கே சத்தமிட்டு அந்த கிராமம் முழுக்க அந்த தெருக்களில் எல்லாம் அந்த தெரு எல்லாம் கடைசி எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து மிட்டாய் கொடுத்து அந்த கொண்டாட்டம் அப்படி இருந்தது.
50வது பொன்விழா ஆண்டு 1997 இருந்து அப்ப நமக்கு வந்து ஒரு இலக்கிய பரிச்சயமும் சென்னைக்கு வந்து 97 சுதந்திர பொன்விழாவை ஒட்டினா வைகரை இலக்கிய வாசங்கிற அந்த அமைப்பு தொடங்கி எல்லையில இந்த அமைப்பை தொடங்கி ஏறக்குறைய ஒரு 17 PhDs போட்டு பெரிய அளவில் அதை அடைந்து விட்டோம் என்கிற ஒரு தொகை மற்ற எல்லா கவிஞர்களையும் வாங்கி ஒரு தொகுப்பு நூலை கொண்டு வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டாடி இப்ப நினைத்து பார்க்கிறேன். அப்ப 25வது பொன்விழா வெள்ளி விழாவின் போது எப்படி இருந்தோம், 97 பொன்விழாவின் போது எப்படி இருந்தோம், இப்ப பவள விழா 75 ஆண்டு. பவள விழா வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடுவதையே கூச்சப்படுற மாதிரி மாட்டாங்க. அது ஒரு எவ்வளவு பெரிய இந்த தேசத்தின் சோகம் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து எந்த சுதந்திரத்தை எந்த விடுதலை, ஏனென்றால் சுதந்திரம் பெற்றதற்கு பின் வளர்ந்து விட்டோமா வளரவில்லையா என்பதெல்லாம் நாம் நடத்துகிற விவாதங்கள். நிச்சயமாக 2 விதமான கருத்துக்களும் இருக்கிறது. இந்த தேசம் என்பது சுதந்திரம் பெற்றதற்கான அதற்கான வலிமையை அடைந்திருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தில். அப்படியெல்லாம் வந்து நான் வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனையை முழுக்க வைத்துக் கொள்ள தேவையில்லை. எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது என்று சொன்னாலும் சுதந்திரம் பெற்றதால் இந்த தேசம் வெளிச்சம் அடைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நாம் அதற்கான திசை நோக்கி போகிறோம். அரசியல்ல வந்து சிக்கல் அவ்வப்போது இருந்தாலும் என்றால் இப்ப நாம் எந்த ஒன்றிய அரசிலே இருக்கிற பிரச்சனைகளை இன்றைக்கு பேசுகிறோம். இதற்கு முன்பு இருந்த அரசியல் கட்சி நடத்திய போது அவர்களிடமிருந்து 2ஆம் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று போராடியவர்கள் தான். அப்ப வந்து இதுல கட்சி மாறுபாடுகள் ஒன்றும் இல்லை. எல்லா ஆட்சியாளர்களும் அந்தந்த சமயத்திலே சிக்கல்களை உருவாக்குகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பவள விழாவை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுகிற மனோபாவத்தை சிக்கல்படுத்திட்டாங்க. எப்படின்னா யார் வந்து அதை, அதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள, திருவிழா நடக்குது, நல்லா கோலாகலமா எல்லாரும் கொண்டாடுவோம். ஒருவர் ஒரு மரியாதை செய்யணும்னா இவரை விட்டு இவருக்கு தான் மரியாதை, திருவிழாவை வேணாம், அந்த திருவிழாவை வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனநிலைக்கு மக்களை தயார்படுத்துகிறார். அப்ப நீ என்ன சொல்றது, நீ உனக்கு என்ன இதுல வந்து தொடர்பு இருக்கு சேர்த்துதான் கொண்டாட்டம் என்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்கு. எனவே இந்த பவள விழா கொண்டாட்டம் இந்த நூலகத்தில் நடப்பது என்பது மிக முக்கியம். அதனாலதான் இந்த விழா வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. வெறும் சாதாரண ஒரு சுதந்திர தின விழா அல்ல. எல்லா மனநிலைகளையும் கடந்து எல்லாவற்றையும் புறந்தள்ளி எல்லா விமர்சனங்களையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு எல்லா சூழல்களையும் நாம் கையகப்படுத்திக் கொண்டு நம்முடைய தேசத்தின் விடுதலையை நாம் கொண்டாடுவதற்காக இங்கே கூடியிருக்கிற அற்புதமான ஒரு கவிஞர் இங்கே நடக்கிறது. ஏனென்றால் நாம் பேசுவதை காட்டிலும் கவிஞர்கள் இந்த தேசத்தின் மீது வைக்கிற பார்வை என்பது ரொம்ப முக்கியமான பார்வையாகும். அதை ரொம்ப நாம் நுட்பமாக கவனிக்கணும். அப்பதான் ஏன்னா நான் வந்து சொல்றது வந்து ஒரு விஷயம் ரொம்ப ராவாபுரம் வேணும் அப்படி சொல்றாரு. ஆனால் கவிஞர்கள் அதை ரொம்ப துல்லியமாக அழகாக சொற்களை கொண்டு அதில் வந்து ஒரு பூசி டக்குன்னு புரிய வச்சிடும். அப்ப கவிதை என்பது ரொம்ப பெரும் வாழ்க்காக இங்கே சுகு சொன்ன மாதிரி எல்லா விதமான கருத்துக்களையும் இந்த அரங்கத்தில் வைக்கிறது. மிக அற்புதமான சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக சொல்ல வந்து இந்த வரலாற்றில் வந்து மிக இந்த தேசத்தின் வரலாற்றை அல்லது உலக வரலாற்றை பிற செய்திகளை எல்லாம் பல்வேறு வாசிப்பின் வாயிலாக மிகச் சிறப்பான முறையை உருவாக்கிக் கொண்டது. நான் அநேகமா நிமோஷினி அவர்கள் கவியரங்க தலைவியை தாங்கி தான் முதல்ல பார்ப்பதாக நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைவு சரியா இருக்குமான எனக்கு அவர் கவிதை வாசிச்சே பார்த்தது இல்லை. சரி, நான் பெருசா 1-2 இருக்குமான்னு தெரியல. கவியரங்க தலைமை ஏற்பது என்பது இன்றைக்கு தான் புதுசாக, அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கு. அப்ப ஒரு இது வந்து எந்த விதத்திலும் ஒரு இதா சொல்லல. அது வந்து ஒரு கவியரங்கம் என்பது வந்து இந்த ஒரு அற்புதமான கூடுதல் ஒரு கவியரங்கம் என்பது கவிஞர்களை கூட்டி சொல்ற போது அவர் வைக்கிற கருத்துக்கள் அது பரிமாற்றம் அப்படியே தான் நான் அதை பார்க்கிறேன். கருத்து பரிமாற்றங்களை பார்க்கிறேன். அப்படியான இந்த பொழுதில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி வந்துட்டு சுகு வந்து சார் நீங்க வந்து தலைமையேற்று கொண்டிருந்தாரு. நான் சொன்னாரு நான் வந்து வேறொரு இந்த இலக்கிய போட்டியதில் கொஞ்சம் முடியுமா என்னன்னு மறுநாள் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒன்றும் வேற ஒன்றும் இல்லைங்க, நான் ஊருக்கு போகிற திட்டம் இருக்கு, அது எப்படி இருந்தாலும் முடிச்சுட்டு போகலாம். நான்
மகிழ்ச்சி அடைகிறேன். இடத்துல வந்து நான் இருப்பதற்கு மனப்பூர்வமா. அவர் உடனே ஒரு குண்டை போட்டார், நீ தான் கமலத்துக்கு வாசல் இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு சொல்றேன், நீ தான் வாசல் இடத்துல இருக்கீங்கன்னு. வாசல் இடத்துலாம் ரொம்ப நாள், அது ரொம்ப பழைய காலத்து ஓலைச்சுவடி காலம் என்ற போதிலும் கமலத்துக்கு வாசல் வெட்டது நம்முடைய வாசல். அது பதவி பொறுப்பு அதெல்லாம் அது இல்லை, பொருளாதார அது நீங்க என்றது. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இப்ப நான் வந்து இப்ப சுதந்திரம் என்று அதை பார்க்கிற போது இங்கே வரலாறு எப்படியாக சமைக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே கூடி கலைவது என்பது வெறும் கூட்டம் இல்லை. இந்திய தேசிய வரலாறு என்பது எப்படி சமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வந்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வரலாறுகள் எல்லாம் ஒன்று மறைக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்கிறது, ஒன்று மறைக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்கின்றன, இன்னொன்று மறுக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்கின்றன. சில வரலாறுகள் மறைக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்கின்றன, சில வரலாறுகள் மறுக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்கின்றன, சில வரலாறுகள் குறைக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்கின்றன, சில வரலாறுகள் மாற்றப்பட்ட வரலாறுகளாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த வரலாறு என்பது பாலகங்காதரே தாத்தாபாய் நவரோஜிக்கே என்றுதான் நான் கொடுக்கிற அந்த குரல், அந்த குரலோடு நின்று போகிறதா நம்முடைய சுதந்திர வரலாறு என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். அப்ப அங்கேதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்திய வரலாறு எங்கே தொடங்குதுன்னா 1857 மீரட்ல சிப்பாய் கழகத்தில் தொடங்குவதாக பேச ஆரம்பிக்கும். சிப்பாய் கழகத்தில் தொடங்குவதாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதல் போராட்டம் இங்கே நடப்பதாக சொல்லுகிறார். ஆனால் அதற்கு வெகு காலம் முன்பே கூலித்தவனுடைய இந்த வெள்ளையனை எதிர்த்து போராடிய போராட்டம் என்னவானது, வரலாற்றில் அது எங்கே பதிலாக இருக்கிறது. நாம் தனித்தனி மன்னர் கதைகளாக அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்திய தேசிய வரலாறு என்பது கூலித்தவனில் தொடங்கணும்ல, கட்டபொம்மன்ல வளரணும்ல, அடுத்து வரணும்ல, மருது சகோதரர்கள் தாண்டணும்ல, வேலு நாச்சியார் பேசணும்ல, அதற்கு பின்தானே சிப்பாய் காலம் வருது. அப்ப 1800 தூக்கிலிடப்பட்ட கட்டபொம்மனை பற்றி பேசாமல், மருது சகோதரரை பற்றி பேசாமல், வேலு நாச்சியாரை பற்றி பேசாமல் 1857 நடந்த சிப்பாய் கழகம் தான் இந்திய தேசத்தின் முதல் போராட்டம் என்று பேசுவது எப்படியான வரலாற்று மாற்றப்பட்ட வரலாறு. இப்ப இந்த வரலாற்றை நாம் வந்து மீண்டும் 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 பேச வேண்டிய வரலாறு இருக்கும். இப்ப சுபசுரப்பு ஒரு கருத்தை சொன்னார். நாம் வந்து இந்த விஷயங்களை வந்து தெற்கில் இருந்து யோசிக்கணும். நாம அது முக்கியமான கருத்து. இந்த தேசத்துடைய சுதந்திர வரலாறு என்பது தெற்கில் இருந்து எழுதப்பட வேண்டும், தொடங்கணும். ஏன்னா தெற்குல தான் நம்முடைய வரலாறு 1800களிலேயே வந்து இங்கே விடுதலை போராட்டம் என்பது மன்னராட்சி காலத்திலே தொடங்கிடுச்சு. மன்னராட்சி காலத்தில் தொடங்கிய வரலாறு இந்திய போராட்ட வரலாற்றில் சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு கணக்கிலே எடுக்கிறது இல்லை. அது வந்து வேறு வேறு தனித்தனி கதைகளாக முடிச்சுட்டு இவங்க சிப்பாய் கழகத்தில் இருந்து இந்திய தேசிய சுதந்திர வரலாறை எழுதுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த வரலாற்றை மீண்டும் மீண்டும் பேசவும் பதிவு செய்யவும் இது போன்ற நிகழ்ச்சிகள் மிக முக்கியமாக அமைகிறது. இதுதான் நம்ம கூடியிருக்கோம். இதைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு பொய்யாக எழுதப்பட்ட வரலாறுகளே போய் சேர்றது கிடையாது. அதையே படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது பாடத்திட்டத்தில் இருந்தால் படிக்கிறாங்க, இல்லைன்னா படிக்கிறதில்லை. அப்படியான சூழல் எதிரான மக்கள் இருக்கிற போது நாம் உண்மையான வரலாற்றை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில். அதை போல அதற்கு பின் காங்கிரஸ் வந்து வேறு இயக்கம் தொடங்கியதற்கு பின்னா இந்த தேசத்திற்கு விடுதலை பெற வேண்டும் என்கிற மாபெரும் இயக்கத்தை காங்கிரஸ் வேறு இயக்கம் கட்டமைக்கப்பட்டதற்கு பின்னால் மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்னால், அதற்கு முன்னே தொடங்கிவிட்டார்கள் கூட, நம்முடைய ஒரு முக்கியமான பகுதி என்பது மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் வேறு இயக்கத்தை வந்து தலைமையேற்றதற்கு பின்னால் வருகிறது என்று கூட நாம் ஒரு கணக்கில் வைத்துக் கொண்டார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் போராட்ட வழிமுறைகள் என்பது இந்த உலகத்திற்கே ஒரு புதுமையான அகிம்சை என்கிற ஒரு வழியை தான் காந்தியடிகள் அந்த தத்துவத்தை, அற்புதமான தத்துவத்தை கொண்டது. அப்ப இந்த தேசத்திற்கான விடுதலை என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தில் அதன் தொடர்ச்சியாக நடந்த ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், மற்ற அகிம்சா வழி போராட்டங்கள், காந்தியுடைய அந்த சாத்வீக முறைகள், இவற்றை கொண்டு நாம் வென்றெடுத்தோம். ஏன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, அப்படித்தானே நாம் வந்து சொல்லுது. அப்ப இந்த போராட்ட வரலாறு என்பது பலூனை போல ஊதி பறக்க விடப்பட்டிருக்கிறது.
நிச்சயமாக இதுல அந்த வரலாற்றில் நமக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த வரலாறு என்பது உண்மையான வரலாறு. அந்த வரலாற்றின் வாயிலாகத்தான் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் என்பதில் நாம் மாற்றம் கருத்து. ஆனால் குறைத்தவருக்கு மதிப்பிடுவதும் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு இணையாக நின்றுவார் என்று சொன்னானே நேதாஜி, அவனை பற்றி நாம் இங்கே பேசுகிறோம். அதே காலத்தில் 1942 இரண்டாம் உலகப் போர் நடக்கிற போது காந்தியின் தலைமையிலான அந்த இயக்கம் பிரிட்டிஷாருக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கிற போது கூட எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதாக ஜெர்மனியிலே போய் ஹிட்லரை பார்க்கிறார் நேதாஜி, ஜப்பானிலே போய் ஆதரவு கேட்கிறார். அவர்களுடைய படையை கொண்டு பர்மா வழியாக இந்த தேசத்தில் போரின் வாயிலாக சண்டையிட்டு ஆங்கிலேயரிடமிருந்து முதலில் ஒரு நகரத்தை கைப்பற்றினான் என்றால் மொய்ராங் என்ற நகரத்தை கைப்பற்றினது நேதாஜி. நேதாஜி தான் ஆங்கிலேயரிடமிருந்து ஒற்றை நகரமாக இருந்தாலும் முதலிலே போரின் வாயிலாக ஒரு நகரத்தை மீட்டெடுத்து தனி சுதந்திர நகரமாக மீட்டெடுத்த பெருமை நேதாஜி. அப்ப இரண்டும் இரண்டு இணை கொடு தண்டாளத்தை ஒரு தண்டாளத்தை விட்டு ஒரு ரயிலை தூக்கி ஓடனா எவ்வளவு நேரம் ரயில் ஓடும்? அப்படி ஓடக்கூடாது. காந்தியம் என்பது பேரியக்கம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக செயல்பட்டது என்பது எத்தனை முக்கியத்துவம், அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது நேதாஜி அவர்களுடைய அந்த போர் முறை. ஏன்னா ஆங்கிலேயருக்கு காந்தியம் ஒன்றுதான், நேதாஜி ஒன்றுதான். ஆனா ஒண்ணு இல்லை, காந்தி தேவை. அப்ப எதிரி அவன் அப்படி தீர்மானிக்கலாம். ஆனால் நாம் நம் தலைவர்களை ஒரு சமநிலையை வைத்து காந்தியின் போராட்டத்துக்கு எந்த வரலாற்றில் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு கிஞ்சித்தும் குறைவில்லாத முக்கியத்துவத்தை நேதாஜி அவர்களுக்கு வழங்க வேண்டும். வழங்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதுதான் இந்த நிகழ்ச்சிகளின் முக்கியமான அம்சமாக இருக்கு. அப்படி பார்க்கிற போது வரலாற்றில் குறைக்கப்பட்ட வரலாறு, ஏன் குறைக்கப்பட்ட வரலாறு சொல்றேன்னா, சொல்ற மாதிரியும் சொல்லுவான், அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், கிள்ற மாதிரி கிள்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம பழமையை. அது மாதிரி அப்படியே லிஸ்ட் போட்டே போவான். செங்கில் திருச்செம்மல், பாபு சேதுவன் அவர்கள், தேச உணர்ச்சி எடுக்கிய பாரதியவர்கள், சுப்பிரமணியன். ஆனால் வட தேசத்தில், வட இந்தியாவில் இங்கே குறிப்பிட்டதை போல பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை போல தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட, அதாவது போராட்ட தலைவராக பலரை நாம் வடநாட்டிலே பார்க்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு செக்கு இழுத்து அவரை ஜெயிலில் போடுறாங்க. அவரை இரட்டை ஆயுதங்கள் யாருக்கு கொடுக்குது? இந்த தேசத்திலே வடநாட்டில் ஒருத்தரும் கொடுக்கலையே ஆங்கில அரசாங்கம். வாவுசிக்கும் சுப்பிரமணிய சிவா இரண்டு பேருக்கும் தான் வாய்ப்பூட்டு சட்டம், வடநாட்டில் யாரும் கொடுக்கலையே. அப்ப அவனுக்கு தெரியுது இல்ல, இவர்கள் ரெண்டு பேருக்கும் தான் வாய்ப்பூட்டு சட்டம், பேசக்கூடாது என்கிற சட்டத்தை இவர்களுக்கு தான் போட்டான். அவ்வளவு ஒரு தீவிரமான சிந்தனையாளர்களாக, பேச்சாளர்களாக இருந்த அந்த வாவுசிக்கு இரட்டை ஆயுதங்களை, மாடு வெட்டி இழுக்க வேண்டிய செட்டை வாவுசி அவர்களை இழுத்தது. அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அவருடைய தம்பி மனப்புறம் வாவுசி சிறைச்சாலையில் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒருவேளை உடல் நலிவுற்று, தேக ஆரோக்கியமற்று, மனப்பிறனோடு யாரேனும் உங்கள் வீட்டு வாசலிலே நின்று சற்று சோறு கொடுங்கள், கொஞ்சம் சோறு கொடுங்கள் என்று யாரேனும் கையேந்தினால் மறுத்து விடாதீர்கள், அவன் என் தம்பியாக இருக்கிறது. தன்னுடைய சிறைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் கூட பிறந்த சகோதரன் அப்படியாக மனப்பிறகு கடைசி வரைக்கும் அவன் மனப்பிறகுலிருந்து வரவேற்க இந்த வீதிகளில் தான் வாவுசி இறக்கும் போது மன்னன் இருக்கிறார். இந்த இடத்தில் தான் குடியிருந்தார் என்று சொல்கிறார். அப்ப இந்த தேசம் என்பது தலைவர்களை நாம் வெறும் சொற்களால் கொண்டாடி விட முடியாது. வாழும் காலத்தில் அவங்களுக்கு செய்ய தவறிய தேசம் தான். அதையும் நாம் நினைவுள்ளது. சுப்பிரமணிய சிவா திட்டமிட்டே அவருக்கு தொழுநோய், பரவுகிற தொழுநோயை ஆங்கில அரசாங்கம் எவ்வளவு மாபெரும் தண்டனை, தூக்குல கூட போடுறாங்க. தூக்கில் போடுவதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். அவருக்கு தொழுநோயாளிகளின் போர்வையையும் துணிகளையும் கட்டாயப்படுத்தி கொடுத்து வேறு வழி இல்லாமல் அவர் அந்த குழுவில் அதை போத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொழுநோய் அவர் வர்றாரு. வாபஸை பார்க்கிற போது
வாவுசியில வந்து பேசுறாரு, யாரு என்னன்னு புரியலையே அப்படின்றப்ப, என்ன தெரியலையா, என்னை தெரியல என்றப்போ கேட்ட குரலாக இருக்கிறது என்கிறார் வாவுசி. நான் தான் சுப்பிரமணிய சிவா என்று முழுக்க உடல் முழுக்க முகம் முழுக்க முன்னாடி உடலெல்லாம் தொழுநோய் வந்து இப்படியான இந்த தேசத்திற்காக வெறும் நிகழ்வல்ல, ஒற்றை நிகழ்வல்ல, இவையெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கை. ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை என்பது இந்த பிரபஞ்சத்தின் வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில. அப்ப வெளியே வந்து வஉசி ஆகட்டும், சுப்பிரமணிய சிவாவாகட்டும், பாரதி தன்னை எப்படியான ஒரு வாழ்க்கை இந்த தேசத்திற்காக இருக்கின்றார். அப்ப நாம் இங்கே தமிழ்நாட்டிலே பேசிக்கொள்கிறோம், கூடி பேசிக்கொள்கிறோம். ஆனால் இவற்றை நாம் தேச அளவிலே உலக அளவிலே கொண்டு செல்வதற்கான படிநிலைகளை அடுத்த கட்டத்திற்கு செல்லும். இப்படியான சிந்தனைகளையும் இப்படியான மீள்பார்வைகளையும் இப்படியான மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் இப்படியான மறுக்கப்பட்ட வரலாறுகளையும் இப்படியாக மாற்றப்பட்ட வரலாறுகளையும் மீண்டும் கவனம் செலுத்தி உண்மையான வரலாறுகள் மீது நம்முடைய கவனத்தை குவித்து அவற்றை பதிவு செய்ய வேண்டும். அவற்றை பதிவு செய்வதற்கான ஒரு முகாந்திரமாகத்தான் இது போன்ற விழாக்கள் அமையும். அப்படியான ஒரு அற்புதமான நல்ல விழாவிலே தலைமையேற்று இந்த விழாவை தொடங்கி வைப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு இளிச்சவாயர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு 2 பொருள் எடுத்துக்கொள்ளலாம். வஉசியை போல் ஒரு இளிச்சவாயர் ஆங்கில அரசாங்கத்திடம் அடிபணிய முடியாமல் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டப்போ இன்னொரு விஷயம், கவியரங்க தலைமைக்கு கவியரங்கத்திற்கு தலைவராக இப்போது ஒரு பக்கம். ஒரு வரலாற்றை கவிதையாக மாற்றுவது என்பது அவ்வளவு லேசான காரியம். ஒன்று போச்சு பின்னாடி நான் போனேன்னு சொன்னா கவிதர் நடுவர் நடுவில் அது வந்து. ஆனால் சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங் மேல ஒரு கவிதையை மிக்ஸ் பண்ணுறதோ, இல்லை மகாத்மா காந்தி மேல ஒரு கவிதையை மிக்ஸ் பண்ணுறதோ, வஉசி மேல ஒரு கவிதையை மிக்ஸ் பண்ணுறதோ சொன்னார். எங்கள் அப்பா படித்தார் எஸ்எம் செய்து, எங்கள் அப்பாவுக்கு அது மட்டும் தெரியும். அவர் படிக்கவே எங்கள் அம்மாவும் படிக்கும். இப்போ என்னோட ஆஃபீஸில் பேசும்போது சொன்னேன், மை பேரண்ட்ஸ் நீங்கள் 2 பேரும் யூ ஆர் நாட் ஃபிட்டிங் டு சிக்னேச்சர்ஸ், பட் மை செல்ஃப் இஸ் நாட் ஃபிட்டிங் டு கான்ட்ரிபியூஷன். சாமி கூட அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரசித்து கொண்டாட பண்டிகை வந்து கவியரத்துக்கு வரும் ஒரு விஷயம். கொண்டாடு வந்து விநாயகர் சதுர்த்தி, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அவர் கூப்பிட்டு அந்த விநாயகர் அகவலை கொண்டு கையில் கொடுத்து இதை படிடான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா பசங்க படிக்கிறது பசங்க. ஆனால் இந்த அடையாளத்திற்கு தெரியாமலே விநாயகர் தான் உதவுங்க. கவியரங்கம் 75 வருடம் பவள விழா. அதற்குள் பவளம் இருக்கிறதா பப்படம் இருக்கிறதா? பப்படம் தான் இருந்ததுன்னு ஏவாள் ரவி சொல்லுவோம். பவளமும் பப்படமும் கடந்ததுதான் சொல்லி நம்ம தமிழோட வாழ்க்கை அங்கே பார்த்து தான் இங்கே பேச வேண்டியது. ஏன் அப்படின்னா என்ன பேசுகிறார்கள் என்கிற அரசாங்கத்தின் கால்கள் இந்த அறைக்குரிய. ஏன்னா இந்த அரசாங்க அறைக்கு இந்த கவியரங்கம் என்று வருகிற பொழுது நம்ம கவியரங்கத்துக்கு போகணும். அவர் சொன்ன மாதிரி இந்த கவிதையாகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி சொல்லவே இல்லை. பட்டொலி வீசி பறந்திடும் தேசிய கொடிக்கு வயது 75. அதன் சீரிழமை திறன்வியது போட்டு மூவர்ண கொடியல்ல, அது 4 வருட கொடி. மூவர்ண கொடியல்ல, அது 4 வர்ண கொடி. அதற்குள் இருந்த சக்கரத்தை யாரும் உருட்டி சென்றுவிட்டார். அது வண்ண கொடி அல்ல, அது வண்ண கொடி. வண்ணம் வேறு, வண்ணம் வேறு. ஆக இந்த தெளிவுடன் நாம் தேசிய கொடியை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிக்காலத்தில் மார்பில் கொடி குத்தி பள்ளியின் கொடிக்கம்ப வைபவங்கள் சில வேளை சுட சுட உப்புமாவும் ஆரஞ்சு முட்டாயுமாக இடித்தது சுடர்கள். விடியலில் எழுந்து பள்ளி நோக்கி பேருநடை போட்ட காலம்
பள்ளியில் நாடகமாக நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன், மாறுவேட போட்டிகளில் இடம்பெற்ற தேசிய தலைவர், சுதந்திரம் என்ற மக்கள் கோலாகலமாக இருந்தார். ஆனாலும் மனதில் பதிவானது வீரபாண்டிய கட்டபொம்மன் தேசம். எங்களோட வயதுக்கு வந்தாயா நாட்டு நட்ட அல்லது அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தார். மானம் கெட்டவர் யாரை கேட்கிறார்? ஜிஎஸ்டி யாரை கேட்கிறார்? ஜிஎஸ்டின்றது ஒண்ணுமே இல்லை. ஒரு ஓட்டுக்கு போறது உரைநடையா மாறி கோலாகலமாக இருந்தார். 5 ஆண்டு திட்டங்கள் 20 அம்ச திட்டம். அதற்கு முன் மன்னர் மானிய ஒழிப்பு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இந்திய ஜனநாயகம் அற்புதமாகவே இருந்தது. இன்னும் வருகின்றன பல திட்டங்கள். ஆனால் இன்றும் வருகின்றன பல திட்டங்கள். அந்த திட்டங்கள் வாயில் நுழையவே மாட்டேங்குது. 20 அம்ச திட்டம் எனக்கு புரிந்தது. 5 ஆண்டு திட்டங்கள் எனக்கு புரிந்தது. பாரதத்தில் கெட்ட வார்த்தை மாதிரி அது எனக்கு வரல. ஆக என்னன்னா, எங்கள் நாடு தானே இது, எங்கள் நாட்டின் திட்டங்கள் எங்கள் மொழியில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாதா? அதில் என்ன தவறு இருக்கிறது? மன்னராட்சியிலே ஒரு சொல்கிறார், மன்னராட்சியிலே வானலாவ பறக்கட்டும் மன்னனின் மணிக்கொடி, வானலாவ பறக்கட்டும் மன்னனின் மணிக்கொடி, அது மன்னராட்சி காலம். ஆனாலும் அந்த கொடியின் கீழ் நான் இருக்க மாட்டேன். முட்டு கொடுத்து தாளம் போடும் ஆச்சார கண்வர்களில் ஒருவனாக நான் இருக்க மாட்டேன். ஜோசப் மாலினியின் பொறுப்பு, நீங்கள் தான் கலீஃபாக மாற வேண்டும் என்று கேட்கிறார். ஜோசப் மாலினியிடம் நீங்கள் தான் கலீஃப் என்றால் மதத்தலைவர், மறுத்தான் மதம். மதம் வேறு அரசியல் வேறு. மதம் வேறு அரசியல் வேறு, இரண்டும் ஒன்றல்ல. இரண்டையும் இணைத்தால் சர்வ நாசமே அரசியல். மாஜினியின் மனங்கள் இந்திய மனங்களாக மாறும். மாஜினியின் குரல் இந்திய குரலாக இன்றைக்கு மாறும். தேசப்பிராதம் பிதாவை யாரோ கொண்டு விட்டார். தேசப்பிதாவை யாரோ கொண்டு விட்டார்கள். ஆனால் கொன்றவர்களிடம் இன்றைக்கு செங்கோலை கொடுத்திருக்கிறோம். கொன்றவரிடம் இன்று செங்கோலை கொடுத்திருக்கிறோம். ஓயாமல் அகிம்சை பேசிய காந்தியின் இதய தசை வாய்ந்த குண்டுகளுக்கு அகிம்சை முகமாக இருந்திருக்காது. நிச்சயமாக அவர் இறக்கும் போதாவது ஒரு இம்சையை உணர்ந்திருப்பார். இறக்கும் போதாவது அவர் தன் இதயத்தில் ஒரு இம்சையை உணர்ந்திருப்பார். ஜெனரல் டயர் சுட்ட தோட்டாவின் சோழர்கள் அமிர்தசரத்தில் நிறுத்திவிட்டார். ஜெனரல் டயர் சுட்ட தோட்டாவின் சோழர்கள் அமிர்தசரத்தில் இன்றைக்கும் இருக்கின்றன. அரசியல் நிர்ணய சட்டம் என எதுவும் இருக்கக்கூடாது என இரும்பு தலைகள் உட்கரிக்க ஆட்சி எந்திரம் அவர்களுக்கு. அரசியல் நிர்ணய சட்டமே இருக்கக்கூடாது. கத்தியின்றி ரத்தமின்றி பெற்றோமடா சுதந்திரம் என்றார். கத்தியின்றி ரத்தமின்றி பெற்றோமடா சுதந்திரம் என்றால் கயத்தாற்றில் கட்டபொம்மன் செத்தானே, அவனுக்கு என்ன காலராவா என்று ஒரு சுதந்திர கவிதையை வானொலியில் வாசிக்கவே விடவில்லை. வானொலியில் கவிதை வாசிக்க போட்டு குடியரசு தின அணிவகுப்பில் செக்கடித்த செம்மல் வாவி சிதம்பரனாருக்கு மறுக்கப்பட்டது. அவர் நாடறிந்த தலைவர் இல்லை, அதாவது அவர் தேசிய தலைவர் இல்லை. அவர் பிறந்த இடம் சரியில்லை. அவர் குஜராத்தில் பிறந்திருந்தார். ஒருவேளை ஊபியில் அவர் பிறந்திருந்தார் அவர் தேசிய தலைவர்களில் ஒருவராக நிச்சயமாக இருந்திருப்பார். காந்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் நாடாளுகிறார். நம் ஜனநாயகம் விசித்திரம். நம் ஜனநாயகம் விசித்திரமானது. இங்கு இந்திய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இன்றைக்கு இந்திய பிரச்சனைகள் எதுவும் இல்லை, எல்லாமே இந்துத்துவ தரும் பிரச்சனைகள். இன்றைக்கு இந்திய பிரச்சனைகள் எதுவும் இல்லை, எல்லாமே இந்துத்துவ தரும் பிரச்சனைகள் தான். பெண்ணுக்கு சொத்துரிமை தரும் சட்டத்தை அம்பேத்கர் தாக்கல் செய்ததை இந்திய பாராளுமன்றம் ஏற்கும். பெண்ணுக்கு சொத்துரிமை தரும் சட்டத்தை அம்பேத்கர் தாக்கல் செய்ததை இந்திய பாராளுமன்றம் ஏற்கவில்லை. அவர் சட்ட அமைச்சராக இருந்து அவர் சட்ட அமைச்சர் பதவியை துறக்க வேண்டியது. சட்டம் எழுதிய அம்பேத்கர் கூட இன்றைக்கு சிறை கையில் ஒரு சிறை கையை கூட உச்சநிலையில் கம்பி கூறுவதாக.
ஆனாலும் கூட அவர் தீர்மானம் வந்து சொன்னார், இந்துவாக பிறந்து எனக்கு என் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் இந்துவாக சாக வேண்டும் என்றார். 1935 சொல்லிவிட்டு 1956 தான் அவர் முதல் வருகிறார். ஏறக்குறைய 35க்கும் 55க்குமான வருடங்களை நீங்கள் கணக்கெடுக்கப்படுகிறது. அந்த வருடங்கள் எல்லாம் நாம் அடைந்த சுதந்திரத்தின் வருடங்களாக இருந்ததுதான் நம் வரலாற்றின் வேதனை. முதலில் சமூக விடுதலை, பிறகு அரசியல் விடுதலை என அவர் முழங்கிய முழக்கம் சுதந்திர வெளியில் வேட்பாளர்கள் முதலாக அடைகிறது. தலித்துகள் இன்றைக்கு நாட்டின் குடியரசுத் தலைவராக வாழ்கிறார். சென்ற முறையும் தலித்துதான், இந்த முறையும் தலித்துதான். தலித் சமுதாயம் என்பது ஒரு குடியரசு சமுதாயமாக இன்றைக்கு மாறிவிட்டது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் எவனும் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டேன். கொலையை செய்துவிட்டு அந்த கொலைக்கு நவீனமாக ஒரு பேர் வைக்கிறார்கள், கௌரவ கொலை. தேசம் ஒன்றிலிருந்து 75க்கு வந்திருக்கலாம். ஆனால் தேசிய அரசியல் பல்லாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி நடந்து சென்றது. மத சகதியும் ஜாதி சகதியும் நம் ஜனநாயகத்தின் கருத்தை இருக்கிறது. நம் சுதந்திரத்தின் சுதந்திர ஆட்சி நடத்துகிறவர்கள் கூட வியாபாரம் செய்கிறது தான் அவர்களுக்கும் பிடிக்கும். அம்பானிகளும் அதானிகளும் தான் வாழ்கிறார்களே தவிர மக்களுக்கு இந்த தேசத்தில் எந்த பற்றும் இல்லை. அனைவருக்கும் வீடு என ஒரு நண்பர் கேட்க, அனைவருக்கும் ஒரு வீடு தருகிறார்கள் என ஒரு நண்பர் கேட்க நான் அவரிடம் சொன்னேன், அவசரப்படாது. இப்பொழுதுதான் கடவுள் ராமருக்கு வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அயோத்தியில் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கற்ப கோடி வருடங்கள் கழித்து அனைவருக்கும் வீடு கிடைக்கும். அதுவரை இவர்களை ஆள வேண்டும் என்று சொன்னாலும் சொல்வார்கள். கட்டபொம்மன் யாரை? சுதந்திரத்தில் நமக்கு 2 பிரச்சனை. சுதந்திர தின இரவு தன்னுடைய உதவியாளரை கூப்பிடுகிறார். ஞாபகம் சுதந்திரமாக வேண்டும், உடனடியாக நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்யும். என்ன ஏற்பாடுன்னு சொன்னால் 1 2 3 ஸ்போர்ட்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை ஏறி வாங்குற மாதிரி. அவருடைய கவலை என்னன்னா, மவுண்ட் பேட்டன் ரொம்ப உயரமாக இருக்கிறார், நான் ரொம்ப உள்ளமாக இருக்கிறேன். ஆக இதன் மீது ஏறி நின்று சுதந்திரத்தை வாங்கினால்தான் இந்திய சுதந்திரத்தினுடைய அளவு உயரமாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கை. இன்னொரு விஷயம், அன்றைக்கு நவமி இல்லை அஷ்டமி இல்லை ஒருவேளை கௌதமியாக கூட இருக்கலாம். எனக்கு கௌதமி தான் ஆகும். அந்த அஷ்டமி நவமி என்று சொல்லலாம். அன்றைக்கு சுதந்திரத்தை எங்களால் வாங்க முடியாது. அப்போ அவன் என்ன சொன்னான், நீங்கள் 24 மணி நேரத்தில் நாங்கள் வாழ்கிறோம், நீங்கள் 2 மணி நேரமாக வாழ்கிறீர்கள். சுதந்திரத்தை நன்னிரவில் பெற்றுக்கொண்டிருந்தால் அன்றைக்கு அஷ்டமியும் கிடையாது, நவமியும் கிடையாது. ஆக நள்ளிரவு என்பது அஷ்டமியும் நவமியும் நகர்ந்திருக்கிறது. ஆக இந்த அஷ்டமி நவமிக்காக தான் நாம் நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம் தவிர அது சுமார் கொடுக்கிறார். ஆக இந்த வரலாறு காந்தி கிராம சுதந்திரம் முக்கியமானது. பஞ்சாயத்துகள் குடியரசாக மாறிடும். பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவனே உட்கார முடியும். அவர் சொல்லுங்க, காந்தியை போட்டார். ஆக கவர்மெண்ட் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு முறை வெளியே வந்தார்கள், எல்லோரும் பைத்தட்டு, நான் பைத்தட்டு. இன்னொரு முறை வெளியே வந்தார்கள், எல்லோரும் விளக்கேற்றுகள் என்று சொன்னார், நாம் விளக்கேற்று. இன்னொரு முறை வெளியே வந்தார்கள், எல்லோரும் கொடியேற்றுகள் என்று சொன்னார்கள், நாங்கள் கொடியே. ஜூலியஸ் டைலரை அவருடைய உரையில் குறிப்பிடுவார். அவர்கள் எங்கள் கடற்கரையில் வந்து இறங்கினார். அவர்கள் பொன்னிறத்தில் இருந்தார்கள், நாங்கள் இருளை போல இருந்தோம், அவர்கள் வெளிச்சமாக இருந்தார். நாங்கள் எங்கள் பகுதிக்கு ஒரு வெளியில் வந்திருக்கிறது என்று கருதி கொண்டு அவர்கள் எங்களை மண்ணிட சொன்னார். நீங்கள் எல்லோரும் பாவிகள் என்று சொன்னார். கருப்பாக இருக்க ஒரு பாவியாக தான் இருக்கிறது. நாங்கள் கண்ணை முடிப்போம். அவர்கள் சொன்ன ஜபத்தை சொன்னார். கண் திறந்து பார்த்தபோது எங்கள் தேசம் அவர்களுடையாக இருக்கிறது, நாங்கள் அடிமையாக. ஆக அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் வர்ணாசிரமும் மற்ற விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். எஸ்வி சேகர் 50 வருஷம் எஸ்வி சேகர் பவள விழா 50 புக்கு எடுத்துக்கிறாங்க. 25 எடுத்தாங்கன்னா பவள விழா உண்மையிலே நிறைவாயிடும். ஆக சுதந்திரம் என்பது தன்மான உணர்ச்சி, சுதந்திரம் என்பது நலப்புரிமை, சுதந்திரம் என்பது ஒளிப்பட்டு, சுதந்திரம் என்பது நாட்டுப்பட்டு, சுதந்திரம் என்று இனப்பட்டு, எல்லாவற்றுக்குமே சுதந்திரமே அடிப்படை. பெற்ற தாயை பிறந்த முன்னாள் என்ற கவிதையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
100 ஆண்டுகள் கழித்து 100 ஆண்டுகள் கழித்தாவது இந்த சுதந்திரம் மக்களுக்கு பயன் தருவதாக, அரசியல்வாதிக்கு பயன் தருவதாக இல்லாமல் மக்களுக்கு பயன் தருவதாக மாறும். அதற்கான யுத்தத்தின் பெயர் தான் இன்று குஜராத் மாடலும் திராவிட மாடலும் போதிக் கொண்டிருக்கிறோம். நாம் 2 மாடல்கள் வைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் குஜராத் மாடல், இன்னொரு பக்கம் திராவிட மாடல். ஆக நம்முடைய சுதந்திரம் என்பதும் தேசம் என்பதும் ஒரு மாடல் நடத்த வந்திருக்கிறது என்று கூறி அடுத்தபடியாக கவிதை வாசிக்க நாட்டுப்புறவியல் கவிஞர் தற்செயலாக நண்பர்களை யாராவது இந்த நகக்கண்ணில் வழிபடுவது என்று சொன்னால் உட்கார்ந்து முன்கையை அடிப்பாதங்கள் வரை செய்து வைத்தியம். ஆக இயற்கை வைத்தியம் அன்பிற்குரிய மனிதர், நல்ல கவிஞர். ஆனால் கூட அவருடைய துணைவியார் இல்லை. ஒரு விஷயம், நண்பன் கவிஞராக இருந்தாலும் அவர் துணைவியார் கவிஞர் இல்லறம் சிறப்பாக எல்லா கவிஞர்களிலும் திருப்பணங்கள் கவிஞராக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் 75வது சுதந்திர தினம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் சொன்னான். டென்ஷனை வழி தெரிஞ்சு வட செல்வது வாசகர் அவர் பாவம் இந்த பெரும்பொரு வருத்தது. அவர் எங்கெங்கே வேஷாபி கூடாது எல்லாம் கூட்டு போய் தான். ஆக எப்படியோ வந்து சேர்ந்து விட்டார். அவர் சொன்னார், முதன் முதலாக நான் பகுதிக்கு வந்திருக்கிறேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அவருக்கு அவருடைய நண்பருக்கு நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்தபடியாக புதுமலை ராமரவரை வழிவாசிக்கிறார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், இதைத்தான் மானுட மனிதர் வேண்டும். வைர முறையை நெஞ்ச வேண்டும், இது வாழும் முதலியதை பாப்பா என்ற பாரதியின் பாடல்களோடு உலகத்திற்குள் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு சுதந்திரம் வேண்டும் என்று தனியில் இந்த சுதந்திர தாகம் என்று பாரதி பாடி, வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வெட்டி சோம்பலின் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும் என்று கண்ணதாசன் பாடினார். அன்று வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள், இன்று அரசியல் நடத்த வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று வைரமுத்து பாடினார். இன்னொரு சுதந்திரம் வேண்டும், இறைவில் எடை கொடுத்தார், எடை வாங்கினோம், எவர் வாங்கி ஏதும் தெரியவில்லை. ஒரு பகற்பொழுதில் உச்சி வெயிலில் ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று ஈரோடு தமிழர் பாடினார். சுதந்திரம் உண்மையில் கிடைத்ததா இல்லையா என்று எனக்கும் இன்னும் கூட தெரியவில்லை. சுதந்திரம் என்பது எனக்கு வெறும் சொல், கிடைத்தவனுக்கு மட்டும்தான் அது சுதந்திரம். இனிப்பை சுவைக்காமல் இருக்கிறது என்று சொல்ல முடியாதது போலத்தான் சுதந்திரமும் எனக்கு. இப்போது வரை அது ஒரு சொல் மட்டும்தான். பெண்ணியம் சுதந்திரம் என்பதெல்லாம் கொடுத்து விட்டதாக நினைத்துக் கொள்வோம், அல்லது நீங்கள் கொடுத்து விட்டதாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம். யார் வாங்கினாலும் யார் வாங்காவிட்டாலும் அனுபவித்து பார்த்தவனுக்கு மட்டும்தான் சுதந்திரம் தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த சுதந்திரம் என்பது சுதந்திரமான சொல் மட்டும்தான். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளலாம், கையாள முடியாது. சுதந்திரம் என்பது வெள்ளையிடமிருந்து ஒரு முறை பெற்றுவிட்டோமே அதுவா? கட்டாயம் இல்லை. சுதந்திரம் என்பது இன்று இந்த கவியரங்கம் வருவதற்கு குறைந்தது அரை மணி நேரமாவது எங்கள் முதலாளியின் டேபிளில் நின்று கொண்டு கெஞ்சி கெஞ்சி வாங்கி கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம். எது சுதந்திரம்? ஏது சுதந்திரம்? அடிமைப்படுத்துவதில் இருந்து மீள முடியாமல் இருப்பதற்கு சுதந்திரம். சுதந்திரத்தை பற்றி இங்கு பேசுவதற்கு யாருக்குமே சுதந்திரம் இல்லை. எல்லோரும் ஒரு கட்டுக்கதையை சொல்லுகிறோம், எல்லோரும் யாரோ ஒருவர் காட்டு கதையை சொல்கிறோம், எல்லோரும் யாரோ சொன்ன கதையை வைத்துக் கொண்டுதான் சுதந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கு அமர்ந்திருக்கும் யாருமே சுதந்திர காற்றை சுவாசித்ததில்லை, சுவாசிக்க போவதில்லை, இனி சுவாசிக்க போவோம் என்ற நினைப்பும் இருந்துவிடக்கூடாது. வழிமுறைக்கு மாறாக கவிதை எழுதக்கூடாது என்று கசல் கவிதையை நான் திரும்பி விடுகிறேன். சுதந்திரம் என்பது முதலில் நான் காதலிக்கும் போது கிடைத்தது. சுதந்திரம் என்பது முதலில் நான் காதலிக்கும் போது கிடைத்தது. சுதந்திரம் என்பது அவனது புன்னகையில் கிடைத்தது. சுதந்திரம் எனது கைகளை இறுக பற்றி நடந்து கொண்டு போகும்போது எனக்கு கிடைத்தது.
இத்தனை முரண்பாடுகள் இருக்கும் பொழுதும் கூட சுதந்திரம் என்னிடம் இருந்தது. எப்பொழுது எனக்கு திருமணமானதோ அப்பொழுதே சுதந்திரம் பறிக்கப்பட்டது. சுதந்திரம் என்பது கொடுத்து பின்பு வாங்குவது, வாங்கிவிட்டு பின்பு கொடுப்பது. ஆக கொடுத்து கொண்டும் வாங்கிக் கொண்டும் இருக்கும் இந்த சுதந்திரத்தை தான் டெபாசிட் செய்ய இங்கு வந்துள்ளேன். நன்றி. அவர் என் கையை பிடிச்சாரு, கைத்தளம் பட்ட கலா கண்டேன் சொல்லி. நான் கையை பிடிச்சா காதல், அவரு என் கையை பிடிச்சாரு, கல்யாணம் ஆச்சு. நடுவில் சுதந்திரம் போனதை நான் பார்த்தேன். போன சுதந்திரம் அங்கதான் போச்சுன்னு பார்த்தா எங்க வந்துருக்குன்னு சொன்னா உள்ளே வர வீட்டுக்கு வந்துச்சு. ஆக நம்ம யோசிக்கிற அது வந்து என்ன அப்படின்னா, பெண்களின் சுதந்திரம் முதலாளி மட்டும் வயிற்று பிள்ளை என்ன செய்யுது அந்த மாதிரி பரவாயில்ல, அது நம்பி விட்டுருவாங்க. கடவுள் ஒரு கவியாளத்தில் பார்த்து அந்த மாதிரி வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சு. போராடும் இன்னொன்னும் பேசுதான் நானே பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, சுதந்திர வெளியில் இருக்குதான் இவர்கள் வருகிறார். அவங்க சொன்னாங்க இன்னொரு சுதந்திரம் ஒண்ணு, இன்னொரு சுதந்திரம் ஒண்ணு, இன்னொரு காந்தி, இன்னொரு கோட்ஸே, இன்னொரு துப்பாக்கி எவ்வளவு வேலை இருக்குது. ஆகவே நல்ல கவிதை ஆனாலும் கூட கடைசியில் நான் ஆரம்பிச்சதுல தான் ஒரு நிமிஷம் இந்த கவிதையை நான் இங்கே தப்பாக செஞ்சு. ஆனால் என்ன அர்த்தம்னா, நீங்களும் கவிதை செஞ்சு கடப்பான தப்பா செஞ்சா கவிதை தான் பொது உத்தியோகத்தில் அது வேற விஷயம். அவருக்கு நன்றி பாராட்டி அடுத்தபடியாக கவிதை வாசிக்க கவிஞர் என்ன தாமோதரன் ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே என்ன கேட்பாங்க, நல்லா இருக்கா, தமிழ் நல்லா இருக்கா, என்ன கவி நல்லா இருக்கா, நான் சொன்னா நல்லா இருக்கா தான் கேட்போம். ஆனால் தாமோதரன் வீட்டில் நல்லா இருக்கா, குழந்தைங்க நல்லா இருக்கா. என்னன்னா வீட்டுக்கு வராமலே வீட்டுக்குள்ள வந்து போகிற ஒரு பண்பு. அது என்னன்னா ஒரு மனிதனை குடும்பமாக பார்க்கின்ற ஒரு பார்வை தாமோதரன். கடி பொருள் உண்டு, நல்ல சொல்லாட்டம் உண்டு, பரதநாட்டிய அரங்கங்கள். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பேசணும் இல்லையா, ரொம்ப சிரமமான ஒரு விஷயத்தை பற்றி வர்ணாசிரமம். அந்த அரங்கங்களில் பரதநாட்டிய அரங்கங்களில் அவர் வந்து ஒரு மாப்பியறிஞர் அற்புதமாக செய்வார். பெரிய ஆட்கள் அவருக்கு ஒரு மதிப்பு இருப்பதை, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதை, நம்மால் ஒருத்தர் வெளியே ஒரு கடைக்கு பார்க்கலாம். அந்த இடத்துல தாமோதரன் எல்லா வேலைகளையும் கடக்கக்கூடியவர், சுதந்திர காலம் நடத்துவார். தாமோதரனுடைய அணி சார்ந்த அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இந்த அழகான கல்யாண விழாவினை முன்னிட்டு ஒரு கோடியேற்று நடத்திய முனைவர் தமிழ் மணவாளர் அவர்களை வணங்குகிறேன். அன்றிற்குரிய தலைவருக்கு சொர்ணபாரதி அவர்களை வணங்குகிறேன். கவிமதி அவர்களை வணங்குகிறேன். கவியரங்க தலைவர்கள் இவர் ரசவாதம் கற்ற ராகதேவர், துளையில்லா குழலில் கோடி ராகம் வாசிக்கும் துடிப்பான படைப்பாளி, துவராத உழைப்பாளி, நடிப்பில்லா நட்பில் பொறுப்பாளர், நல்ல நண்பர், அரங்க தலைவரை வணங்குகிறேன் அன்பால். விடுதலை பவள விழா, குருதி துளிகள் சுருதி மீட்டிடும் குறியீட்டு எண்ணிற்கு குடமுழுக்கு விழா என்று. குருதி துளிகள் சுருதி மீட்டிடும் குறியீட்டு எண்ணிற்கு குடமுழுக்கு விழா என்று சுதந்திர தினத்தை ரணமாக்கும் ஊடக இறைச்சலில் புதுப்பிக்கப்பட்ட அடிமைகள் கரைந்தே போயின. அரசு பள்ளிக்கு அவசரமாய் குடியேற்ற நகரமன்ற உறுப்பினர் நடந்து வரும் வழியெல்லாம் கழிவு நீர் சாக்கடை கூட கலையழகாய் மின்னியது. ஆனால் துப்புரவு பணியாளரின் தொழில் பக்திக்கு முப்புறம் எரித்த சிவன் கூட நன்றி சொல்லவே இல்லை. ஆங்கிலேயர்களின் ஆடவி முறையை அப்புறப்படுத்த காவல்துறை தலையில் கருப்பு அங்கி கொட்டியது. படிந்த கரை கலைந்துடிந்தால் பவள விழா வெற்றிதானே. தான் குடிக்கின்ற குவளையில் தாகம் தீர்த்த தலித் குழந்தையை கொன்றடித்த ஆசிரியருக்கு படிக்கின்ற குருகுலம் கொலைக்களமாய் தெரிந்தது. எழுதுகோல் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்ற வாகை கவிஞருக்கு பதைபதைப்பாய் ஓர் தந்தி. எழுத்தாளரின் குரல் வளைக்கு செங்கோல் நெருப்பு மூட்டுகிறது இங்கே. எழுத்தாளரின் குரல் வளைக்கு செங்கோல் நெருப்பு மூட்டுகிறது இங்கே.
நூற்றாண்டு வரலாறு நொண்டியாடி வருகிறது. உனது கல்லறையில் புண்மையும் கயவர்களை பொசுக்குவாயா? உனது கல்லறையில் புண்மையும் கயவர்களை பொசுக்குவாயா? ஆதிச்சநல்லூரும் கீழடியும் கைகோர்த்து அள்ளி அள்ளி இறைக்கிறதை ஆதி இப்படி தொன்மைகளை அறிவாயுதம் கூர்ந்திட்ட அவகாசம் தேவையில்லை. இனி அறிவாயுதம் கூர்ந்திட்ட அவகாசம் தேவையில்லை. பதுங்குதற்கும் ஆய்வதற்கும் சதுரங்கம் சாட்சி இல்லை. திருப்பதி ஏழுமலையானுக்கு அங்கவஸ்திரம் அனுப்பிவிட்டு திருவல்லிக்கேணி கந்தல் பிச்சையை கடந்து நாம் செல்கின்றோம். சன்னதி உண்டியலை விட சாதி உண்டியல் நிரம்பி வருகிறது. புலன் விசாரணையை நலன் விசாரிக்கும் குருகுலங்கள் மதிப்பெண் விழுந்தும் மூளை மலடாகி போகிறது. இனி உணர்வுகளை சாலை நீட்டி உப்பதிகை ஏற்றுவோம். வசப்படும் உலகம். வாழ்த்துகள் தமிழர்களே. வணக்கம், நன்றி. கவிஞர் தாமோதரன் அவர்களுக்கு நன்றி. ஒரு கவியரங்கத்தை ஒரு புறமுழுக்கு என்றார். புதுப்பிக்கப்பட்ட அடிமைகள் என்றார். புதுப்பிக்கப்பட்ட அடிமைகள் என்றால் அது அற்புதமாக. இன்னொரு விஷயத்துக்கு கவியரங்கம் பாசிட்டிவா இருக்கும், எதிர்மறையா போயிடுறது அப்படின்ற சங்கடத்தில் கழிவுநீர் சாக்கடையில் கலையம்சம் தரும்போது எனக்கு தெரிஞ்சு கழிவுநீர் சாக்கடையில் ஒரு கலையம்சத்தை பார்த்த முதல் கவிஞர். அதுக்கு மேல மதிப்பெண்களால் மூளை மலராகி போகிறது. மதிப்பெண்களால் மூளை மலராகி போகிறது என்பது ஒரு அற்புதமான ஒரு வெளி. ஆனால் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக எனக்கு ஒரு வரி சொல்றேன். கொஞ்சம் அச்சமாக தான் அவருக்கு தெரிஞ்ச ராச ராக தேவன் சொன்னார். கொஞ்சம் சந்தோஷம் தான் பட்டேன். எப்படி அடுத்தபடியாக கவிதை சோசாந்தி என்னன்னா ரொம்ப பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. போய் ஏதோ ஒரு பேர் இருக்கும். சொக்கலிங்கம்மா கரெக்டாக சொல்லுவாங்க. சோசாந்தி சொக்கலிங்கம் ரொம்ப பேர் அப்படிதான் இருக்கணும். ஆனால் அவங்கள்ட்ட நான் நினைச்சுப்பேன், என்னப்பா சோழ வச்சு வச்சுக்கிட்டு இல்லை, சோழ வச்சுக்கிறாங்க. ரெண்டு கொம்பு. ஏன்னா எந்த ஆரம்பமாக இருந்தாலும் அவங்க கவிதை சோழ ஒரு மழை இருக்கும். எந்த தலைப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துருக்கேன். பார்க்க அவங்க பாட்டு எது தலைப்பு கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு. இன்னொரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. ஆனால் கூட விருப்ப வைப்பா இல்லை சூப்பரான விஷயம். விருப்ப வைவில் ஒரு அரசுத்துறை அதிகாரியாக வெளியே வருவாங்க. அந்த பிறகு கோயிலுக்கு போவாங்க. ஆனால் அவங்க தோட்டம் வாங்கி மாங்காய் பறிச்சுக்குவாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் கவனிச்ச ஒரு விஷயம்னா, ஒரு இசைக்கல்லூரியில் சேர்ந்து இசையில் ஒரு பட்டம் ஒரு போயிட்டு அந்த பரீட்சை எழுதிச்சு. அந்த பரீட்சையில் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு இந்த வயதுக்கு இது மாதிரி முயற்சிகளை செய்கிறதுக்காக எம்ஜிஆர் சொன்ன தாய்மொழியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல். அது வேறு. ஆக அவருடைய முயற்சிகள் வேறு ஒரு அற்புதமான ஒரு விடுதலை வெளிச்சத்தை பவள விழா கவிதை. பவளம் சொன்னால் பெண்களுக்கு பவளம் பிடிக்கிற ஒரு நல்ல கவிதை. ஒரு ஜனரஞ்சகமான பேச்சாளர். அப்புறம் ஒரு எந்தவித கலப்பும் இல்லாமல் அவரோட படைப்புகளை பார்க்கணும். அப்படி எழுத்து யதார்த்தங்களை கொண்டுதான் இருக்கும். பூசி கொண்டுதான் எதுவுமே இருக்காது. ஒரு ஈர்ப்பு அப்படியே உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படியே எழுதி நான் எல்லாரையும் கவனிச்சுக்குவாரு. அவரோட எழுத்துக்களை ரொம்ப ரசித்து படிப்பேன். நான் இருக்குமே என் அன்பான அவை சான்றோர்கள் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். விடுதலை பவள விழா. பவளம்னா நான் பவளத்தை பற்றிலாம் எழுதிப்பேன் நினைச்சுக்காங்க. விடுதலை பவள விழா. விடுதலை நாள் விடுதலை தான் பெற்ற நாளில் இன்பம் இருந்தது. வெள்ளையனை விரட்டியபின் வெற்றி தெரிந்தது. ஆடி பாடி கொண்டாடி கணித நாளது. அந்நியர்கள் கூட்டமெல்லாம் ஒழிந்த நாளது. நல்லோர்கள் நாட்டுக்கென உறுதி சிந்தினர். நாட்டினரின் விடுதலை
வங்கியில் உச்சோரியை பெற்ற உரிமையில் வாழ்ந்திருந்தார் சுதந்திரமாய் வாய்மை வழியில் கல்வியில் கற்றிருந்தாய் போன விடுதலை நாட்டில் இந்த ஏழைக்கிறார் இன்னும் கிடைக்கிறது. உலகத்திற்கு சொந்தமில்லை புத்த நிலைமையாம் உழைத்த பலனை சுரண்டுகிறார் ஊழல் நெய்கிறார். ஆண்டாண்டு விடுதலை நாள் வந்து போகுது ஆழ்பவன்கால் அடியாட்கள் கழுவுனானது கொண்டாட்டம் கொடியேற்றம் மாடமானது கொடி வாங்கும் விலையிலும் கொள்ளையடித்தது. கொண்டாட்டம் கொடியேற்றம் மாடமானது கொடி வாங்கும் விலையிலும் கொள்ளையடித்தது. ஏழைகளை ஏழையாக்கி இன்பம் காண்கிறார். ஏமாற்றும் அரசியலார் ஏற்றம் கொடுக்கிறார். மாடி கட்டி கோடி சேர்க்கிறார். மல்லையா கடன்பட்டு மழித்து விடுகிறார். காசு வாங்கி ஓட்டு போடு காரணம் துன்பமே கயவரைக்கு சாம்பிராணி தூவம் போடுமே. ஊசிதானி மக்கள் எல்லாம் ஆட்சியர் முன்னே துன்பம் மட்டும் அழிக்கிறார் கொள்ளையர். ஊசிதானி மக்கள் எல்லாம் ஆட்சியர் முன்னே துன்பம் மட்டும் அழிக்கிறார் கொள்ளையர் வந்தார். வெள்ளிவிழா விடுதலையில் வெளிச்சம் இருந்தது. வேறு போன்ற தலைவர்களால் விடியை தொடர்ந்தது. ஒன்றியா விடுதலையில் பொய் கலந்தது. பூக்களையே கல்வி செடி போட்டு விட்டது. ஒன்றியா விடுதலையில் பொய் கலந்தது. பூக்களையே கல்வி செடி போட்டு விட்டது. விழா விடுதலையினால் பரிதாபமானது. பாசாங்கு மனிதர்களின் தேசமானது. பஞ்சத்தில் தூக்குபவர் யாவும் வெல்கிறார். பத்திரிகை உழைப்பாளி பாதாள செல்கிறார். விழா விடுதலையினால் பரிதாபமானது. பாசாங்கு மனிதர்களின் தேசமானது. பஞ்சத்தில் தூக்குபவர் யாவும் வெல்கிறார். பத்திரிகை உழைப்பாளி பாதாள செல்கிறார். ஆட்சிக்கு அலைமோதும் கூட்டம் கண்டோம். ஆதாயம் ஆளுவதே அநியாயம் கண்டோம். எழுதுகின்றோம். இதில் மின்னிய பவள விழா மேன்மை காணும். வீட்டிற்கு யார் வருவார் எழுதுகின்றோம். இதில் மின்னிய பவள விழா மேன்மை காணும். கவி எழுதி கதறுகின்றோம். காதில்லா அரசியலில் கண்ணீர் இல்லை. புனிதமே புரட்சிதான் வெடிக்கும் நாளில் உன்னதிற்கும் விடுதலையும் ஓர் வாழ். புனிதங்களின் புரட்சிதான் வெடிக்கும் நாளில் உன்னதிற்கும் விடுதலையும் ஓர் வழி. அரிய மரபு கவிதை எழுத பயிற்சி பெற்று அது மரபு கவிதையுடைய வடிவம். கவிதை எழுத இது வந்து இந்த வடிவத்தில் அப்போ மரபு கொஞ்சம் போனார்கள் தான் வந்து தமிழ் வந்து போனார் வழியாக தப்பார். அந்த வழியில் ஒரு சந்தத்தோடு வந்து ஒரு கவிதை வந்து சிறப்பாக வாசித்தார். ஆனால் இங்கே பொதுவாக பேசப்பட்ட குரல் இந்த பவள விழா சுதந்திரம் பற்றின திருப்தியை விட மக்களுடைய ஒரு அதிருப்தி இருக்கிறது. 100 வருஷமாக ஆகும்போது இந்த அதிருப்தியெல்லாம் திருப்தியாக வருமா? புதுசாக பேர் வச்சுக்கணும். மத்திய அரசு சரி, இப்போ நம்ம வந்து பேர் ஆசைக்கு போய் வச்சுக்கணும். ஆனால் நம்ம ஆசைப்படுறதுல முடிக்க முடியுமா? ஒன்றிய அரசு என்ன அப்படின்னா எப்படியாவது அந்த அரசோட நம்ம ஒன்றி போகணும் முயற்சி போனதுக்காக ஒன்றிய அரசு பேர் அவங்க ஒன்றாக அரசு இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு ஆக இந்த 100 விஷயங்கள் சட்டத்தில் இருக்கிற சட்டத்தில் இருக்குங்கிறது அவங்க தான் அதை பார்க்க மாட்டாங்க. ஆட்சிகள் ஒன்றே தான் பிரியாமலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியாமல் தாண்டி வந்து அவர்கிட்ட நான் பேச முடியாது. அவர் சட்டம் படிச்சிருக்கு, ஒரு சட்டம் படிச்சிருக்கு, நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன். ஆக வந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சுகுமார் அவர் கூட சேர்ந்த எழுத்து தலைமையேற்ற ஒருங்கிணைந்து நடத்துகின்ற மாசத்திற்கு மாற்றக்கூடிய கவிஞர்கள் கவியர்களுக்கு கலைஞர்களுக்கு குறைவாக இருந்தார். நிர்வாக இந்த பவள விழா ஆண்டு நிச்சயமாக அன்றைக்கே நாம் நன்மை எதிர்பார்க்கிறோம். இந்த தேசத்தை கொண்டாடி உலகத்தை கொண்டாடி எந்த எதிர்மறை படங்களும் இல்லாமல் ஒரு கவிதை ஆணைமுக வாசிக்கும் சூழல் ஏற்படுத்தினால் விடாமல் மக்களை வழங்கி தலைமொழி உள்ள பிரிந்து அனைத்து புலவர்களில் வள்ளுவன் வாக்கிற்கேற்ப நிகழ்ச்சி இதாக நிறைவேறுகிறது. நன்றி உரை ஆற்றுவதற்காக சிறப்பவே சொல்லுங்க.
அண்ணனை மாதிரி சிறப்புரையை அண்ணன் சொன்ன மாதிரி அவர்களை சென்னை குழந்தை கல்விக்கு மத்திய ஆயிடுச்சு. சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவில் தமிழக இணை நூலக வாசகர் மற்றும் வடசென்னை தமிழ் இயக்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த விடுதலை கவன விழாவிற்கு தலைமை தாங்கி அற்புதமான ஒரு உரையாட்சி அமைந்திருக்கிற அன்பிற்குரிய இளைஞர்கள் முனைவர் தமிழ் மாநிலம் ஆசிரியர் வட்டத்தின் பொருளாளர் முன்னிலை வைத்து நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாகவே இங்கே வருகிறது ஒரு புறவலருக்கான கட்டணத்தையும் வழங்கி தனது சிகிச்சைக்காக சென்றிருக்கிற அன்பிற்குரிய எழுத்தாளர்கள் இளையரசு அவர்களே, இங்கே வருகை தராவிட்டால் கூட இந்த நூலக அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நூலக அலுவலர் இளங்கோர் சந்திரகுமார் அவர்களே, வடக்கு மண்டல நூலக ஆய்வாளர் எம் ராஜேஷ்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முழு முயற்சியை எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கவிஞர் சிங்கார சுகுமாரன் அவர்களே, தொகுப்புரை அழகாக அமைத்துக் கொண்டு நன்றிரை கூட்டுறத அந்த வகையில் பல்வேறு பணிகளுக்கு இடையே இந்த இளைஞருக்கு வருகைக்கு தொகுப்புரையாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கவிதை கவிமதி அவர்களே, சிறப்பான ஒரு கவியரங்கத்திற்கு தலைமையாகி மிக கலகலப்பாக நேரத்தில் ஆழமாக இந்த கவியரங்கத்தை நடத்தி அமைந்திருக்கிற அன்புக்குரிய கவிஞர் விமர்சன அவர்களே, அற்புதமாக கவிதை பாடிய கவிஞர்கள் தாமோதரன் அவர்களே, திருமலை ராமர் அவர்களே, பாவலர் முத்துக்குமாரசாமி அவர்களே, நமது பகுதியிலே நம்முடைய நிகழ்வுகளிலே முதல் மேடை அவர்களுக்கு ஒரு உலகளாவிய ஒரு விருப்பத்தை சொல்லி அமர்ந்திருக்கிறார் பாவலர் முத்துக்குமாரசாமி அவர்களே, சிறப்பாக கவிதை வழங்கிய சாந்தி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பணிகளுக்கு இடையே அன்றைக்கு சனிக்கிழமை அக்கௌண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியும். இதெல்லாம் மீறி இந்த நிகழ்வுக்கு வருகின்ற எல்லா தமிழரசர்கள் வாழ்க்கை வழங்கிய இயக்குனர் அந்த அவர்களே, நன்முறையாற்ற இருக்கின்ற நூலகர் திருமதி பாளையம்மாள் அவர்களே, இங்கே வந்து சென்ற ஐயா இளசிகா மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள், வாசல் வட்டத்தை சார்ந்த அன்பர்களே, சென்னையிலிருந்து பல்வேறு சிறப்புகளுடைய சென்னையே சுற்றி இங்கே வந்து பாஸ்கர் முனைவர் பாஸ்கர் அவர்களே, மிகச்சிறந்த சமூக இப்படி அனைவருக்கும் இடம் உட்பட அனைவருக்கும் மனமார்ந்த மாலை வணக்கத்தை சொல்லியிருக்கிறேன். மிக சுருக்கமாக இந்த நிகழ்வினை இருக்கிறார். இந்த வாசல் கவிஞர்கள் இந்த நூலகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூலகம் சென்னை மாவட்டத்திலே யாரும் நடத்த முடியாத அளவுக்கு மிக சிறப்பான பல்வேறு சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை நடத்திய இந்த நூலகம் ஐயா அமைச்சர் வேலைவாய்ப்பு பேராசிரியர் முதல் செல்வத்தின் வரை இந்த நூலகத்திற்கு கல்விகளுக்கு சிறப்புரையாற்றி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே பெருமைக்குரிய ஒரு நூலகம் அந்த மாசிலாமணி போது தொடங்கிய இந்த தற்போது ஒரு 2 ஆண்டு காலமாக நடத்த முடியாத ஒரு சூழலில் இப்போ நான் மீண்டும் அடுத்த ஓட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் என்று நான் சொல்கிறேன். முதல் நிகழ்வு என்றால் அடுத்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக நான் நடத்தி வருகிறேன் என்று சொல்லலாம். பல்வேறு பணிகளுக்கு இடையே சௌமா இலக்கியங்களின் முழு வீச்சில் தனது முழு சக்தியை பயன்படுத்தி ஒரு அரிய கலை குறித்து இந்த நிகழ்வில் நிலைமை அங்கிருக்கிறார். ஒரு இல்லாமல் உழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிலைப்பாடுகளுடைய புதிய நண்பர் தமிழ் மனவாளன் அவர்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். அடுத்து 7 ரவி சுதந்திரம் என்பதை பற்றி சுதந்திரத்திற்கு முன்பாக
தெளிவான ஒரு வரலாற்றை ஒடுக்கப்பட்ட மக்களின் தேச விடுதலை பல்வேறுபட்ட தலைவர்களின் போராட்டங்களில் மறைக்கப்பட்ட லட்சக்கணக்கான சாதாரண மக்களின் உயிரிழப்புகள் வேலைகளில் தாங்கி தயாராக சுட்டுக் கொள்ளப்பட்ட ஜாலியன்வாலாவுடைய 248 தப்பிச்சு போட முடியாமல் இடத்துல வந்து சென்றவங்க 100 பேர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த டயரை 22 ஆண்டுகளுக்கு காத்திருந்து லண்டன் மாநகருக்கு சென்று நிச்சயதாரை போல உருவாகி அந்த டயரை சுட்டுக் கொண்ட யுத்தம் செஞ்சிருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களிலே முகலாயர் ஆண்டார்கள். முகலாயர் அதுக்கு நாயகர்கள் ஆட்சி, அதுக்கு போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் பல கம்பெனிகளாலும் அரசியலாலும் ஆளப்பட்ட இந்த இந்தியா இன்றைக்கு கார்பரேட் கம்பெனிகளால் ஆளப்படுகிறது. ஆகவே எப்போதும் யாராலும் ஒரு நாள் சுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருக்கு தலையிட்டு அப்படியாக இருக்கிறது என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டும். இப்படி முதல் பல்வேறு தலைவர்களை பற்றியெல்லாம் தென்னாட்டில் மரணப்பட்ட தலைவர்களை பற்றியெல்லாம் பேசுகிறோம் சொன்னார். இப்படி முதல் சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்த வெட்டக்கூர் சேவலையாக புலித்தேவனுடைய வீர வரலாறு நாம் எப்படி இருந்தாலும் எப்போது இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாது. அதே போல இப்போது நாளை ஆங்கிலேயர்கள் தொலைக்கும் போது சிவகங்கை துப்பாச்சிக்கு சென்று கோவா நாயகத்தின் ஆளுநரை இருந்து அங்கிருந்து ஐதரடியை பார்த்து ஐதரடியை உறுதியை பேசி அதை பார்த்து வியந்த ஐதரடி மகளே உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் தருகிறேன். ஐதரடி 8 ஆண்டுகள் துப்பாச்சியை போர் பயிற்சி பெற்று 5000 வீரர்களை 50 வீரர்களை ஐதரடி தந்து அதற்கப்புறம் இந்த இந்திய சுதந்திர வரலாற்றை இழந்த போராட்டத்தை மீண்டும் பெற்ற ஒரே தீர்மானம் வேலுநாச்சியார் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி அந்த வேலுநாச்சியாருக்கு உதவியாக இருந்த தன் உடம்பு முழுவதும் எண்ணெயை பூசிக்கொண்டே வெளியே தீ வைத்துக் கொண்டு வெடிமருந்துக்கிடையே விழுந்து அந்த ஆங்கில வெடிமருந்து கிடக்கை கடந்த கீழே அப்படிப்பட்ட வரலாறுலாம் நாம் கொண்டிருக்கிறோம். இந்த கட்டப்பொருள் தூக்கிலே சொல்லிய கட்டப்பொருள் அதை கூட அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சொன்னார். அடுத்து மருதுபாண்டியர் இவர்களோடு போராடிய மருதுபாண்டியர்கள் தாயார்களிலே வெடிவைத்து தகர்த்துள்ளோம் என்ற நிலையத்தை சொன்னபோது தங்களது ஆட்சியின் சின்னமான தாயார்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சரணடைந்தார்கள் மருதுபாண்டியர். அவருடைய குடும்பத்தார் 247 பேரை நீதியை விதித்தவர்களை மலேரியாவுக்கு நாடு உட்பட்ட வேதனைக்கான ஆவுசி செக்யூரிட்டி செல்வனாக இப்படியெல்லாம் துக்கப்பட்டார், வீரப்பட்டார். அதாவது இலக்கிலே வெள்ளையர்களை எதிர்த்தால் மட்டும் போராது, நீரிலும் வெள்ளையை எதிர்க்க வேண்டும். அவரது பொருளாதாரத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக, விடுதலையோடு பொருளாதாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காக கப்பலை வாங்கி அந்த கப்பலை வாங்குவதற்காக 1 லட்சம் ரூபாயை என்ற பாண்டில் வைத்தார். இப்படியான மன்னர்களாக இருந்தார்கள். ரெபல் 10 ஆண்டுகள் சிறை ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு மன்னர் சேர்மொழி மன்னர் சிறையில் இருந்தார். வரலாறுலாம் நமக்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட மீண்டும் அந்த 2 கப்பல்களையும் ஆங்கிலேயருமே இருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைக்கு இந்த மக்கள் தனியார்கள் இப்படியெல்லாம் போகும்போது 1942 அந்தமானிய விடுதலை கொடியை ஏற்றி டெல்லி செல்வம் என்ற முழக்கத்தோடு டெல்லியை நோக்கி புறப்பட்ட நேதாஜி மலையை அதிகமாக சேர்ந்தவர்கள், அதிகமாக அவரோடு அவர்கள் பக்கபலமாக இருந்தவர்கள் தமிழர்கள் தான். சிங்கப்பூர் இஸ்லாமிய பெரியவர் அப்போ நேதாஜி போன ஒரு மாலையை வந்து அந்த காலத்தில் 30,000 ரூபா கொடுத்தாரு. 41 இந்த 30,000 நீங்கள் எத்தனாயிரம் கோடி அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தவர்கள் நேதாஜி. அப்போ நடந்து வரும்போது அஸ்ஸாம் மலையிலே நடந்து வரும்போது சதுப்பில் பாதியை குடிசைக்கு மலையில் இறந்து போனவர்களை வீதி உள்ளவர்களை நேதாஜி சொன்னாராம், மரக்கொம்புகளை சீவி அதை கருப்பு பட்டத்தை துப்பாக்கி போல் எடுத்து நகருவார் என்று சொல்லி இப்படியெல்லாம் வேலையை ஏமாற்றிய ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது. இப்படியாக பல்வேறு போராட்டம், பல்வேறு வீரர்கள் போராடிய, பல்வேறு பொதுமக்கள் போராடிய, பாடல்கள்
சுப்பிரமணிய சிவா பொழுது தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா போன்ற மாநிலங்களெல்லாம் போராடி பெற்ற இந்த சுதந்திர மொழிகளுக்கு நாம் என்ன செய்வது என்பதைத்தான் நாம் வழக்கத்தோடு எல்லோருமே இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் இப்படி இந்த சுதந்திரம் எப்படியாக இருக்கும்? பாலியல் வல்லுறவு செய்து சிறை செல்பவர்கள் பெண்களாக சுதந்திர சமூகத்திலே 7 பெண்களை வல்லுறவு செய்து கொலை செய்து அந்த பிரிட்டிஷ் பாலியல் வன்புணர்வு செய்து சிபிஐ நீதிமன்றத்தால் மகாராஷ்டிரா மும்பை உயர் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றவர்கள் அரசுக்கு மனு அளிக்கிறார்கள். மாவட்ட கலைஞர்கள் குழு அந்த அவர்கள் அனைவரும் அவர்கள் இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் புனிதமானவர்கள். எப்படி 44 பேர் கீழ்நன்மை வைக்கப்பட்ட போது இலக்கினார்கள் இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், விடுதலை செய்யப்பட்டது. என்றைக்குமே சட்டம் என்பது அரசுக்கு ஆதரவாகும் பணக்காரர்களுக்கு ஆதரவாகவும் தான் இருக்கிற இது அது இன்றைக்கு இருக்கிற ஒரு சுதந்திர நாளில் சுதந்திர நாளில் தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். இன்றைக்கு விசாரணை இல்லாமலேயே எத்தனை லட்சக்கணக்கான பேர் இந்திய சிறையில் பல ஆண்டுகளாக தீவிரவாதிகள் விசாரணை தெரிவித்து நடைபெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் விடுதலை தெரியவில்லை. அவர்களே தேசத்தை கூடு போட்டு அம்பாவுக்கு அதானிக்கு சொல்லிட்டு ஒரு தேசிய கொடியை 50 ரூபாய்க்கு விற்கிறார். உத்தரப்பிரதேசத்திலே ரேஷன் கடையில் தேசிய கொடி வாங்கவில்லை என்றால் ரேஷன் கிடையாது என்று இங்கெல்லாம் நமக்கு வீட்டு சோப்புலாம் வாங்கலாம் தர மாட்டாங்க. தேசிய கொடி வாங்கணும் சொல்வது ரேஷனே கிடையாது. பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த சுதந்திரத்தை ஒட்டி தான் ராமநாதன் நினைக்கிறேன் தலித் மாணவன் குழந்தை 7 மாணவன் வகுப்பறையில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தார் என்பதற்காக ஒரு ஆசிரியரை அவர் அழைத்து ஏன் செய்தார். இந்த பிரச்சனைகள் அந்த காலத்தில் இந்த பானைகள் தண்ணி குடிக்கிறது காந்தி காலத்தில் இப்போயே இன்னும் எப்படி இருக்குமா என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மிக மோசமாக. அதாவது கடையில் விற்பனை செய்வது போல ஆட்சிகளை எவ்வாறு எந்த சாமக்கிழமை தானம் பண்ணுறது எந்த அதை கட்சி மாதிரியாக நல்லா ரேட்டு விடுறாங்க, ஆசிரியருக்காக நல்லா ரேட்டு விடுறாங்க. நேற்று எதிர்பார்ப்பு விஷயம் செய்கிறார். கடந்த 6 ஆண்டுகளில் எல்லா மாநிலங்களிலும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது பாரதிய ஜனதா கட்சி 6670 கோடி செலவு செய்கிறது. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு இதற்கு இந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வேலையை நல்ல வேலையாக அடுத்து மகாராஷ்டிராவில் இப்போ யார் செய்யறாங்க உதாரண சூழ்நிலை தான் இவருக்கு பல்லாறு மாவட்டம் பல்வேறு விஷயங்கள் தேச தலைவர்களை கொண்டவர்கள் தேசத்திலாக பார்க்கப்படுகிறார்கள். சுதந்திர போராட்டத்தை ஈடுபட மாட்டேன் 6 முறை கல்வி கடிதம் ஓடி இருக்கிறார்கள். இப்பொழுது சுதந்திர போராட்ட கமிஷன் வரலாறு மாற்றப்படுகிறது, திணிக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னும் அடுத்த ஒரு முறை இந்த ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்றால் முழுக்க தேசிய விடுதலை இருக்காது. தேசிய விடுதலை இருக்கிறதே தேசிய விடுதலை இருக்காது என்ற ஒரு சூழலை கொடுத்துதான் நான் போகிறோம். அதிலே சொன்ன மாதிரி உடனே வாங்கினோம் இன்னும் உயிரிழந்த மானிப்பாடு மகனாக பாடிய அந்த பாடல். அடுத்ததாக எங்கு தனியும் இந்த சுதந்திர தாகம் எங்கு படியும் இந்த அடிமையின் யோகம் என்ற பாரதி வரிகள் இன்னும் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு பொருள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார் சொல்லி இந்த கேள்விக்கு வருகிறது ஒரு அனைவருக்கு நன்றி மொழி வாய்ப்பளித்த தமிழர் நிலையிலும் நன்றி உங்கள் அனைவரையும் வரவேற்று எனக்கு சிறப்புரையில் அடைக்காமல் நேராக நன்றிகளை போட்டிருந்தாலும் நான் அமைதியாக தான் இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு எனக்காக சுதந்திரம் கொடுத்தவர்கள், என்னை வாழ வைத்தவர்கள், எனக்கு வழிகாட்டியவர்கள், என்னை தூக்கி விட்டவர்கள் இந்த தமிழ் அமைப்பாளர்கள்.
நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என் மேலே இருக்கக்கூடிய அன்பின் மிகுதினால அவர் சொன்னார், நேரம் நன்றி வைப்புதான் பரவாயில்ல, நான் நின்றுப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு என் மேல் அன்பு கொண்டவர்கள் பெரியவர்கள், தமிழர்கள், தமிழ் அமைப்பாளர்கள். இந்த எப்போயுமே நம்ம நிகழ்ச்சி நிறைவாக தான் கவியரங்கம். ஏன் கவியரங்கம்னா, சிறப்புரைக்கு முன்னாடியே கவியரங்கம் வச்சுட்டோம்னா நிறைய கவிஞர்கள் எதிர்த்து போயிடுவாங்க, கூட்டம் இருக்காது. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் எந்த கவிஞரும் எதிர்த்து செல்லவில்லை என்பது இந்த நிகழ்ச்சியின் முழு வெற்றி பறைசாற்றுகிறது. உங்களின் பலத்த கலவைக்கு மத்தியிலே தெரியப்படுத்திக் கொண்டு நன்றியுரை ஆற்றுவதற்காக நூலக இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான தலைவர். வணக்கம். எல்லாருமே பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அது நடுவில் எத்தனை பேருக்கு கூட யாருமே வரல. கொரோனா டைம்ல முன்னாடி டைம்லயும் பார்க்க நினைச்சா கூட பார்க்க முடியல. அப்பதான் எப்பதான் அந்த வாசல் அமைப்போம், பழைய ஆட்களை நம்ம பார்ப்போம். 3-4 வருஷம் கடந்து போயிடுச்சு. வாசல் போனவங்க தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்திக்க முடியுதுன்னு நேரத்தில் நினைவுபடுத்துறேன். ஏன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னு நலன் விசாரிக்கிறதுக்கு கூட தனித்தனியாக வரதுக்கான சூழ்நிலை உருவாகலை. கொரோனானால யாரும் வரவே இல்லை. உலகத்தில் ரொம்ப நிறைய பேர் வரலன்னு தெரியல. இல்லை யாருலாம் வரதில்லை. சில பேர் கூப்பிட்டு பேசுவேன், செய்யலாமான்னு சொல்லுவேன். நம்ம சகோதரர் சுகுமாரங்கள்லாம் அடிக்கடி பேசுவோம். உலகத்தில் வாசல்கிட்ட மறுபடியும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அண்ணா சொன்னார், அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ரொம்ப செஞ்சுக்கலாம், நம்ம சீக்கிரமாகவே செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசி ஒரு 15-20 நாள் முடிவு பண்ணி வாசல்கிட்ட அமைச்சிட்டோம். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு சென்னையில் இருக்கிற ஒரே சந்தோஷம் வாசல் வெட்டு நடத்துறது மட்டும்தான், வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. அதே மாதிரி எனக்கு குறைவுகள் இருக்கிறது இந்த வாசல் எடுத்துக்கிறது மட்டும்தான் ரொம்பவும் நினைவு தான், எப்பயும் மறக்கவும் மாட்டேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பு சுதந்திர தின விழா, சுதந்திர 75வது சுதந்திர தின விழா கவன விழா பற்றி நம்ம கொண்டாடுற தலைப்பெடுத்துருக்கோம். சுதந்திரங்கிறது நம்ம 1947 பெண்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்கிறது சுதந்திரத்தில். பெண்கள் அப்புறம் மாதவராய் பிறப்பதற்கு நான் மாதவம் செஞ்சிட வேண்டும் பாரதிய பாடலாம் மாறிடுவோம். பெண்களாக நிரந்தர வெளியே வந்தாலும் எதுவும் வெளியில் அனுப்ப மாட்டாங்க, படிக்கிறதுக்கும் எதுவுமே வெளியில் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த நிலை மாறி சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆண்களின் தான் பெண்களும் வேலை செய்யலாத நிலை வந்துருச்சு. அந்த சுதந்திரத்துக்கு பிறகுதான் நினைத்து நன்றி ஒரு சுதந்திர தினம் நம்ம தலைவர்களுக்கு இந்த வாசெடுத்துக்காக நம்ம சுதந்திரத்தில் இந்த நன்றியையும் பார்த்து அவங்களுக்கே நான் உறுதியாக இருக்கிறேன். காமராஜர் சொல்லியிருக்கிறார், பாரதம் தான் நமது இல்லம், பசித்தவர் தான் நமது சுற்றம், காரியம் தான் நமது சேவை, கடமை தான் நமது வாழ்க்கை. அதுபோல நம்ம நூலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே நிறைவேற்ற வேண்டியிருக்கேன். அதில் இருக்கிற 10 நாளில் நம்ம சில பேர் நூலகம் வாசல் எடுத்துக்கு போயின்னா படிக்கிறவங்க ஐஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் ஆகும், 4th குரூப் எடுக்கிறது சிறிய குழந்தைங்களெல்லாம் படிச்சிருக்கேன். அதே மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு எங்களை பேசுறதுக்கு தெரியாது. நூலில் இருக்கும்போது வாசல் எடுத்துக்கு போகும்போது எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, இவருடைய நட்பும் கிடைச்சிது. வாசல் எடுத்துனா எல்லாருமே எங்களுடைய தங்கத்தில் வாசல் எடுத்துக்கு போது நான் தெரிஞ்சுக்கினேன். அவங்களுக்கு நேரத்தில் நன்றியும் சொல்கிறேன். நான் பேச வாய்ப்பு